வணக்கம் சார். வணக்கம் மேடம். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம். 23,000 அப்படிங்கிற நம்பரையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா இந்த மார்க்கெட்ல ரேலி தான் நடக்குதா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? மேடம் என்ன இருக்குன்னா, ஆஃப்டர் இந்த டாரிஃப் கிளாரிஃபிகேஷன் வந்த அப்புறம் அதான் சொல்கிறேன், குளோபல் ட்ரேட் ரீசெண்ட் ஆகிருக்கு. அது ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ல ஃபார்மேஷனில் வந்துருக்கு நிஃப்டி. ஸோ பழைய ஃபார்மேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் போகணுனாக்கா இந்த ஃபார்மேஷன் ரொம்ப உக்ரமாக இருக்குது. ஓகேங்களா? முன்ன வந்து ஒரு மைனர் ஃபார்மேஷன், அதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் வெர்டிக்கல் ரைஸ் இருந்தது. இப்போ வந்து லெக் ஒன் ஃபஸ்ட்டு வேவே கேப்பில் போயிட்டுருக்கு மேலே. ஓகே, ஜென்ரலாக என்ன ஆகுனாக்கா 100 to 110 இப்போ ரேலி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெஷ் ரேலி கீழே வந்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தப்பறம் தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேலி எடுக்கணும். அதுதான் வேவ் 3, அப் அண்ட் 2 அண்ட் தேர்ட் பார்ட். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட் என்ன பார்க்கணும் இன்னும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிதான் கூட யூல் கெட் செகண்ட் சான்ஸ். ஏன்னா இது வந்து இப்போ எப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒரு 75% ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் போகும். 99%. ஓகே, அது மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போனால் நல்லது. சம்டைம்ஸ் இந்த கோவிட்லலாம் என்னாச்சுனாக்கா பெரிய ரேலி ஆல்மோஸ்ட் லைக் 35% தான் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது. அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, கரெக்ஷன் வெயிட் பண்ணாங்க, வரவே இல்லை. ஸோ இப்போ அதுவும் இந்த தடவை எல்லாமே கேப்லேயே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஒரே ஒரு கேனில் தான் கேப் ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கும் கேப் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து கேப் இந்த தேரி இஸ் கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போனால் நல்லதுன்னு. கேப் ஃபில் பண்ணாமல் போனால் அந்த கேப்பை என்றைக்காவது வந்து பார்த்தோம். ஸோ அதனால் இப்போயே ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாங்க. இப்போயே கொஞ்சம் மைல்டாக நம்ம ஹாப்பினஸில் கொஞ்சம் சேடாக இருந்துட்டு அப்புறம் பெர்மனெண்ட்டாக ஹாப்பியாக இருக்கலாம். பட் இதே மாதிரி கேப்லேயே போயிட்டுருக்கு. ஸோ எங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். பட் இன்றைக்கி கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தா நிஃப்டி பார்த்தா இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா மேலே ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் ட்ரேட் ஆகுது. பட் பேங்க் நிஃப்டி அது வேறு உலகத்தில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 200 மூவிங், லாஸ்ட் டைம் நம்ம பேசுன்னு தெரியுங்களா, 200 மூவிங் ஆவரேஜ் மேலே ஜம்ப் பண்ணி நிற்குது. யூஸ்வலாக 200 மூவிங் ஆவரேஜை டியூரிங் த டே கட் பண்ணுறது, கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் ஆகட்டும் இல்லை இண்டெக்ஸ் ஆகட்டும், அது முக்கியம். ஏன்னா என்ன ஆகும்னாக்கா சம்டைம்ஸ் பிரேக் பண்ண முடியலனாக்கா என்ன ஆகும்னாக்கா கேப்பில் மேலே போயிடும். இன்றைக்கி அந்த மாதிரி கேப்பில் தான் பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு. ஸோ இது 1 லெக் அப் 2 லெக் டவுன் வரும். அந்த டவுன் எவ்வளோ தூரம் வருதுன்றதை பார்க்கணும். அந்த டவுன் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே போகக்கூடாது. ஸோ இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான். அன்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ 21,964 இருக்குல்ல, அது கீழே போகாத வரைக்கும் தெர் இஸ் அல்ட்ரா புல்லிஷ். பட் இட் வில் கம் டவுன் அண்ட் தென் ஒன்லி கோ அப். பேங்க் நிஃப்டி பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ குளோபல் ஈவெண்ட்ஸும் ஒரு 90 டேஸ்க்கு ட்ரம்ப் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்ஸும் நடக்கிறது இல்லை. ஸோ அது இல்லைன்னா கூட மார்க்கெட் அப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுமா? இல்லை, இந்த ரேலிக்கே வந்து இந்த 90 டேஸ் பாஸ் தான். ஓகே, கிளாரிட்டி கிடச்சி 90 டேஸ் பாஸ்ன்ட்டாரு. இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா என்ன பின்னா இருக்குன்னு தெரியாது. யாருக்குமே ஒன்றும் புரியல. இப்போ கூட ஸ்டில் அறிக்கை பேர் புரியல. ஸோ இது வந்து ஒரு டீசன்ட் நியூஸ். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பேசுகிற அளவுக்கு மூச்சு விடுறதுக்கு டைம் இருக்குது. இது வந்து குளோபல் ட்ரேட்லாம் எடுத்துன்னு கவுத்துன்னு பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். எனி ஸ்டாக் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், ரீட்ரேஸ்மெண்ட், தென் சைட்வேஸ் அண்ட் அப்வர்ட்ஸ், இதுதான் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒருத்தர் டைரக்ஷன் மாறிச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூவ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் லுக்கிங் லைக் எ ட்ராப். இட் இஸ் லுக்கிங் லைக் எ கிளியர் புல்லிஷ் ரன் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ரேலி இருந்ததை இன்னைக்கு பார்க்குறோம். பொதுவாகவே பேங்க் நிஃப்டி நல்லா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கா சார்? இல்லை, பேங்க் நிஃப்டி பயங்கர அண்டர் வேல்யூடு. ஓகே, நான் பேங்க் ஸ்டாக்ஸ் 3 வருஷம் ஒன்றுமே பண்ணல. பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஆகி அடிக்கும் போது கூட நம்ம பேங்க் ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் மேலே போகல, கீழே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 இயர்ஸ் லோ, 2 to 3 இயர்ஸ் முன்ன எங்கேருந்து ரேலி எடுத்ததோ. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் வந்து 55 பிரேக் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதை பிரேக் பண்ணோன்னு அங்கேருந்து 100 போச்சு. ஆர்பிஎல் பேங்க் 138 பிரேக் பண்ணி 200 வரைக்கும் போச்சு.
அப்புறம் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி 300 வரைக்கும் போயிருக்கு. இப்போ திருப்பி வந்து 140 கிட்ட ஸோ பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரீசெட் ஆயிருக்குது. ஸோ இங்கேருந்து ஃப்ரெஷ் ஜேர்னி இருக்கு அவங்களுக்கு. இங்கேருந்து அவங்களுக்கு பேங்க்ஸுக்கு ஃப்ரெஷ் ஜேர்னி இருக்கு. அதனால பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே பெரிய ஜேர்னி இருக்கு. அந்த மாதிரி தான் சார்ட்ஸ் ஆர் இண்டிகேட்டிங். இந்த பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன ஈவென்ட்ஸ் நடக்குது சார்? எதனால இது இப்படி ஒரு ரேலி கொடுக்குது? ஒன்று வந்து கான்ட்ரா ட்ரேடாக இருக்கும். ஒன்று வந்து சம்டைம்ஸ் 3 இயர்ஸ் சைக்கிளில் டவுனு, இங்கேருந்து மேலே தான் போயாகணும். லைக் ஃபைனலி எல்பிஎஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் சம்மூர் எல்பிஎஸ் வந்திருக்கு. அதை இப்போ செட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சிஆர்ஆர் குறைச்சிருக்காங்க. சிஆர்ஆர் குறைச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி பார்க்குறாங்க. அது பெரிய ஈவெண்ட் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, ஏன்னா பேங்க்ஸ் கிட்டே ஆல்ரெடி பணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால எப்படின்னாக்கா இதுக்கு மேலே கார்னர் பண்ண முடியாது யாரும். அதுக்கு ஒரு இடத்துலேருந்து ரிட்டர்ன் தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிது. 3 வருஷம் ரேலியே இல்லை. ஸோ அதனால இங்கேருந்து பேங்க்ஸ் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி பொருளாதாரமாக ஒரு இடத்துல வந்து நின்று திருப்பி கீழே வந்துட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்போ பேங்க்ஸ் டேக் ஆஃப் ஆனாதான் பொருளாதாரம் டேக் ஆஃப். இட்ஸ் ஆல் மிக்ஸ்ட். ஓகே, பொருளாதாரம் டேக் ஆஃப்னா கிரெடிட் ஆஃப் டேக் இருக்கணும். கிரெடிட் ஆஃப் டேக் தான் பெரிய அளவில் இல்லை. யூஎஸ்ல ரெசெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்தா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் இந்தியாலயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி இது பேங்கிங் செக்டரை பாதிக்காதா சார்? இல்லை சார், யூஎஸ்ல ரெசெஷன்னாக்கா இப்போ யூஎஸ்ல வந்து நம்மளுக்கு எதாவது ரிலேட்டிவ் இருந்தால் அவருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வருத்தம் பண்ணலாம். யூஎஸ்ல நம்மளுக்கு ரிலேட்டிவே யாரும் இல்லை. நம்ம ரிலேட்டிவ்ல இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு மனிதாபமான அடிப்படையில் நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி யூஎஸ் சார்ந்து இங்க இருக்கிற பங்குகள் அடிப்படும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ட்ரம்ப் டாரிஃபோ இல்லை எனி ஈவெண்ட்டோ நம்ம பயப்பட தேவையில்லை. இங்கே அது சார்ந்த ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்கு? 20, 30, 40 இருக்கா? அது மட்டும் தான் அடிப்படும், மற்றதெல்லாம் அடிப்படாது. ரெண்டாவது இந்த விஷயம் வந்து இது செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் வூண்ட் பை த கவர்மெண்ட். என்னுடைய தாழ்மையான பதிவு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் என்னுடைய தாழ்மையான பதிவு என்னன்னா, இது வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இஸ் நாட் குட். யுவர் நார்மல் லைஃப் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டா என்ன ஆகுது? இப்போ கோவிட் இஸ் டிஸ்ட்ரப்ஷன். யாருக்கும் ஒன்றா நடக்குது ஒன்றுமே புரியல. இது வந்து கோவிட் இல்லை, ஆனாலும் மேன் மேட் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது முக்கியம். ஸோ அதனால டிஸ்ட்ரப்ஷன் தெரிஞ்சப்பறம் ஜென்ரலாக வந்து இதில் பெரிய அளவில் எதுவும் மாற்றம் இருக்காது. இப்போயே நிறைய விஷயத்து குறைச்சிட்டே வராரு. ஒரு படத்தில் மணிவண்ணன் டைலாக் பேசுகிற மாதிரி, பேரம் பேசுகிற மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டே வராரு அவர். ஸோ அதனால வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது வந்து இந்த 90 days தெரிஞ்சிடும். அதனால நம்ம அந்த யூஎஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எதெல்லாம் இம்பாக்ட் ஆகும்னு தோணுதுங்களோ அதை பண்ணாதீங்க. இங்கே ஃபண்டாஸ்டிக் ஸ்டாக் 50, 60, 100, 200 இருக்கு. அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். பேங்கிங் செக்டர் ஒரு 3 வருஷமா நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, இப்போதான் கொஞ்சம் ரேலி பார்க்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது அந்த செக்டருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமா சார்? கண்டிப்பாக இது ஃபண்டாஸ்டிக் டைம். ஓகே, ஃபண்டாஸ்டிக். எல்லாமே ஒன் வாஸ் அ ஃபண்டமெண்டல் ரீசன். அதாவது இது வந்து கான்ட்ரா ட்ரேட் இது வரைக்கும் இன்னும் 3 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து டெக்னிக்கல் இட்ஸ் பிளேயிங் அவுட். ஒரு எந்த இடத்துல இருந்து பெரிய டேக் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துல வந்து ரீசெட் ஆயிருக்கு மறுபடியும் எல்லாமே. ஸோ அதனால இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகாத வாய்ப்புகள் அதிகமாக தவிர மோஸ்ட்லி பேங்க்ஸ்லாம் நிறைய வந்து எதில் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறைய பேங்க்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் கெட்டிங் செட். இட்ஸ் ஒரு சைக்கிள். ஸோ அதனால இங்கேருந்து பேங்க்ஸுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பட் அதுக்கு கிரெடிட் ஆஃப் டேக் இருக்கணும். கிரெடிட் ஆஃப் டேக் தான் எனக்கு கிரெடிட் ஆஃப் டேக்னா பாரோவர்ஸ். ஒன்று பாரோவர்ஸ் இருக்காங்களா தெரியல. ரெண்டாவது பேங்குக்கு லெண்ட் பண்ணுறது இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ இங்கே மறுபடியும் செக் பண்ண நான். ஸ்டேட் பேங்க் 13 இருக்குது, HDFC பேங்க் 20, கோட்டக் 17, 16, 17, 18 வந்து பேங்க்ஸுக்கு வந்து கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ 8 இருந்தால் போதும். அதாவது நீங்கள் 100 ரூபாய் லெண்ட் பண்ணாலும் 8 ரூபா உங்களுக்கு பேங்க் சொந்த பணமாக இருக்கும். ஓகே, பேங்க் சொந்த பணமாக இருக்கணும். இங்கே வந்து பேங்க் சொந்த பணம் 20 ரூபா இருக்குது. இவங்க வந்து லெண்டே பெரிய ரெண்டே பண்ணல. ஸோ HDFC பேங்க் 3 வருஷமா எங்கேயும் போகல. ஏன் மேலே போகிறேன்னாக்கா ஒன்றுமே நடக்கலை. இப்போ அவங்க பேங்க் பார்த்தீங்கன்னா எஃப்டி ரேட்ஸ் ஏற்கனவே அவங்க ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ இன்னும் குறைச்சிருக்காங்க.
இன்னும் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? ப்ளஸ் 20% கேபிட்டல் அடிக்க வச்சிருக்காங்க. 2 இது மேர்ஜ் ஆயிருக்கு. அதனால HDFC தான். ஸோ ஜென்ரலாக பேங்கிங்கில் இந்த கிரெடிட் ஆஃப் டேக் வந்ததுனாக்கா பெரிய லெவலில் மேலே போகும் பேங்கிங். இல்லை இட் வில் பி ஸ்லோ. ஸோ பாரோவர்ஸ் டிமாண்ட் வரணும்னாக்கா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வரணும். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருந்தப்போ கூட பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போவும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார்? பேங்கிங் ஸ்டாக்ஸ் இப்போ ஓரளவுக்கு அதை சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 52லேருந்து ஒரு 58, 59 வரைக்கும் போயிருக்கு. RBL பேங்க் கூட ஐ திங்க் 140லேருந்து 160, 170 வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேங்க்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் ஆல்மோஸ்ட் லோலேருந்து ஒரு 30-40% மேலே போயிருக்கு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் 30லேருந்து 40-41 வரைக்கும் போயிருக்கு, 30%. ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிரெடிட் ஆக்சிஸ்லாம் ப்ரைமர்லி இந்த லெண்டிங், அதாவது இந்த வாட் யூ கால் ஹை ரிஸ்க் லெண்டிங். ஓகே, லோ டிக்கெட் ஹை ரிஸ்க் லெண்டிங், கந்து வட்டி மாதிரி அவங்களாம் மார்வாடி பிஸ்னஸ். ஸோ அவங்களாம் என்ன ஆகுனாக்கா இந்த எக்கனாமிக் சைக்கிள் நல்லா இருக்கும், அவங்க பாரோஸ் ரீபே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல எக்கனாமிக் சைக்கிள் ஸ்டாப் ஆகும்போது அவங்க வர்த்தகம் குறையும் போது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அந்த சைக்கிள் முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ் லெக் எடுக்குது. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் ஆர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் கூட 1054 நினைக்கலாம் வரதுக்கு முன்னே அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. அதெல்லாம் இப்போ மூவ் ஆச்சுனாக்கா ஃபுல் ஸ்பீடில் மேலே போகும். பொதுவாக ஒரு பேங்கிங் ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது அவங்க லெண்டிங் கெப்பாசிட்டி பார்க்கணும், ரிசல்ட்ஸ் பார்க்கணும், இதெல்லாம் சொல்கிறோம். இது இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸோ இல்லை மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்கோ இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன விஷயம்லாம் பார்க்கணும் சார்? ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் நம்ம ரொம்ப சிம்பிளாக பிரிச்சுக்கலாம். பேங்க்ஸ்னா லார்ஜ் கேப் பேங்க்ஸ்னா HDFC பேங்க், கோடக் பேங்க், ஸ்டேட் பேங்க், இவ்வளோ பெரிய லார்ஜ் பேங்க்ஸ். ஓகே, இவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் செட்டப் இருக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்டேட் பேங்க்குக்கும் கோடக் பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரைவேட் பேங்க் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஷியன்சி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் எஃபிஷியன்சி ரேஷியோ அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னாக்கா ஒரு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். இப்போது ஒரு 100 ரூபாய் ரெவன்யூ பண்ணுறதுக்கு கோடக் பேங்க் 40 ரூபா செலவு பண்ணுறான்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டேட் பேங்க் 60 ரூபா செலவு பண்ணுவாங்க. எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இதில் யாருக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ நல்லா இருக்கோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஸ்டேட் பேங்க்குக்கு ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத அட்வான்டேஜ் என்னன்னாக்கா திஸ் காட் லாட் ஆஃப் சப்சிடரிஸ். ஸோ அதெல்லாம் லிஸ்டாக இது மதிப்பு கூடினே இருக்கும். அது ஒரு பெரிய அசெட். இன்னும் நிறைய லிஸ்ட் பண்ணல அவங்க. ஸோ இன்சூரன்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு டுடே ஸ்டேட் பேங்க் price ஆஃப் ஸ்டேட் பேங்க் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் சப்சிடரிஸ், ஹோல்டிங் கம்பெனி வேல்யூ. ICICI பேங்க் அதே தான், HDFC பேங்க் அதே தான், கோட்டக் மஹிந்திரா பேங்க் அதே தான். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் அது சார்ந்து இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய சப்சிடரிஸ் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தட். பட் சப்சிடரியை அவங்க திருப்பி லிஸ்ட் பண்ணாதான் வேல்யூ அன்லாக்கிங் நடக்கும். ஸோ அதாவது நீ தனியாக போயிடுற அனுப்பிச்சு விட்டாக்கா அதுக்கு ஃப்ரெஷ் ப்ரைஸஸ்க்கு இருக்கும். பேங்க் மைட் கோ அட் 5%, பட் தி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி கேன் கோ அட் 20%. ஓகே, ஸோ பேங்க் ஸோ அதனால இவங்க நீங்கள் அதாவது நீங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அவங்க குழந்தைங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா குழந்தைங்க நல்லா வளர்ச்சி நல்லா பணம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் இன் குட் செக்டர். ஸோ அதனால பட் அந்த அவங்களுடைய வெல்த் இதில் ஆட் ஆயிருக்கு இப்போ. ஸோ அதை டீமர்ஜ் பண்ணாங்கனாக்கா இன்னும் இட் வில் பி பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி கிடைக்கும். ஸோ இது லார்ஜ் பேங்க்ஸ். அடுத்தது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், நியூ ஜென்ரேஷன் பேங்க்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், RBL பேங்க், இதெல்லாம் நியூ ஜென்ரேஷன் பேங்க்ஸ். இவங்களாம் ஒரு காலத்தில் ICICI, ஒரு காலத்தில் இது ஒரு கோட்டக், அந்த மாதிரி பேங்க் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வளரும் பேங்க். ஓகே, இதுக்கப்புறம் எடுத்து NBFCs, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், சோழமண்டலம், அவங்களாம் பயங்கரமாக இருக்குது சார்ட்டில். சோழமண்டலம். ஸோ அந்த செக்டரில் நல்லா போயிட்டு இருக்கு. இது செகண்ட் ஒன்று பேங்க்ஸு. இது ஸோ பேங்க்ஸுக்கு மார்ஜின் எக்ஸ்னாக்கா இவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணப்புரம் அந்த மாதிரிலாம் வரும். அது கோல்டு ஃபினான்ஸ் லோன்ஸு அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த கந்து வட்டி கம்பெனிலாம் வரும், மார்வாடி பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி, சுஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அது மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அந்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமீன், சென்னையில ஒன்று சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு இருக்கு, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு இருக்கு. பட் இவங்களெல்லாம் என்ன பார்க்கணுன்னாக்கா, இவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெண்டிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜுவல் பேஸ்ட் பண்ணுறாங்க. ஜுவல் பேஸ்ல இப்போ சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு சில பேர் கொஞ்சம் செட்பேக் இருக்கு. அதனால ஸோ இவங்க ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள். ஸோ இதில் வந்து இந்த நல்லா எஃபிஷியன்சி நல்லா இருந்தது. எந்த பேங்க் நல்லா இருக்கும்? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குட் பி லைக் ஸ்மால் கேப். ஸோ அதனால இதுதான் இந்த செக்டர் தான் இருக்கு. இது தவிர ஆன்சலரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ், HDFC ICICI செக்யூரிட்டி இப்போ டீலிஸ்ட் ஆயிடுச்சு, ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி broking கம்பெனிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அண்ட் ஃபைனலி ஃபேவரட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த ரேஞ்சிலேயே நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு விளையாடலாம். இதை தாண்டி வெளியே போகாம நிறைய கம்பெனிங்க இருக்கு ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர். இது வந்து புரிதலும் ஈஸி, இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்க போகுது. ஸோ இதுதான் ப்ராட் ஃபினான்ஸ் எனக்கு தெரிஞ்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏஎம்சிஸ் நான் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த கம்பெனி அவங்களோட ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது சார்? என்ன விஷயம்லாம் பார்க்கணும்? கம்பெனி ஸ்டாக் எல்லாத்துக்குமே சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் தான். ஈக்விட்டி கேபிட்டல் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா HDFC AMC வந்து 100 கோடி தான் கேபிட்டல், 2700 கோடி நெட் ப்ராஃபிட். ஓகே. அடுத்தது ஆதித்யா பிர்லா ஸ்மால், ABSL AMC, ஆதித்யா பிர்லா, அதுவும் வந்து ரொம்ப ஞாபகம் இல்லை, எக்ஸ் அமௌண்ட்னா X×3 நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வளர இண்டஸ்ட்ரி. எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா SIP புக்கே ஒரு 4 மடங்கு போயிருக்கு 4 வருஷத்துல. அண்ட் இப்போ வந்து ஒரு 5 to 10 years பேக் இருக்கும், இப்போதைக்கும் அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் ஆர் ஜஸ்ட் 3-4 years பேக், 5 years பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா they are open to this kind of investment. ஓகே. ஸோ அதனால இந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னாக்கா இப்போ 1998 டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருந்தது. அப்போ டெலிகாம் 2 பிளேயர் தான். பட் பாப்புலேஷன் ஐ திங்க் 100 கோடி, 10 லட்சம் டெலிஃபோன் தான் வித்துருந்தது. ஸோ அப்சைட் பார்த்தா 100 கோடி இருந்தது. ஸோ அதனால இங்கே வந்து நீங்கள் வந்து 140 கோடினா 65, ஒரு 70 கோடி ஹவுஸ் ஹோல்ட்னா கூட ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அவ்வளோ 70 கோடி ஃபேமிலிக்கு ரீச் இருக்கு. பட் பெனிட்ரேஷன் ஒன்றுமே கிடையாது. ஸ்டில் இவ்வளோ அது திஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் grown from 2007 2.5 lakh crores to 70 lakh crores. 70 lakh crores and it can go to 500 lakh crores. 500 lakh crores. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னாக்கா இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், கிராஃபைட்டு, இந்த டெக்னிக்கல் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இதெல்லாம் போய் நீங்கள் வாங்குறத விட, ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம புரிதல் ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்கிறேன் நான், அது வாங்கினாங்கனாக்கா they'll make a lot of money. மார்க்கெட்ல பயங்கர அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்கதை பார்க்குறோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல புதுசா ஒரு இன்வெஸ்டர் இது வரைக்கும் நான் மார்க்கெட்ல இன்வெஸ்டே பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வரலாமா? அவங்க இந்த மார்க்கெட் கண்டிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? See, best time to come to the market was last Thursday. Okay. The next best time is now. Okay. See, நீங்கள் மார்க்கெட்டில் வர போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்னாக்கா ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அலோகேஷன். என்கிட்ட இவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குது, இதை ரிஸ்கில் நான் இவ்வளோ போடுவேன், சேஃப்டியில் இவ்வளோ போடுவேன், அதை பிரிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு 5 வருஷம் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட் நீங்கள் அந்த அசட் அலோகேஷன் பார்க்குறோம். மழை, புயல், வெள்ளம், ரத்தம், மார்க்கெட்டே காணாமல் போகுதுன்னாலும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 years நீங்கள் ஜேர்னி ட்ராவல் பண்ணிங்கனாக்கா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபுல் புரிதல் வரும். ஓகே. ஸோ அதனால் அந்த ஜேர்னியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் படிக்கணும், நிறைய படிக்கணும். இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. புக்ஸ் நிறைய படிக்கணும். கொஞ்சம் சேனலும் பார்க்கலாம், புக்ஸ் நிறைய படிக்கணும். அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுனாக்கா நீங்கள் பயந்து ஓட மாட்டீங்க. அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இல்லைனாக்கா அவர் ட்ரம்ப் ஏதோ சொல்லியிருப்பார், நீங்கள் இங்கே வந்து கேம்ப்ஸ் விற்றுருவீங்க. கேம்ப்ஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் துளிவோ சம்பந்தம் கிடையாது. சிடிஎஸ்லுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? HDFC AMCக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது.
ஸோ அங்கே அமெரிக்க பொருளாதாரத்தை பார்த்து இங்கே இது நம்ம விற்றுருவோம். ஸோ அதனால இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி என்ன சுற்றி நடக்குதோ அதுக்கு தாக்கு பிடிக்குமா? இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இருக்கோம். இப்போ கோவிட்ல சர்வை ஆகணும்னா என்ன, நம்மக்கிட்ட இன்கம் இருந்தால் சர்வை ஆகணும். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கும் அந்த இன்கம் இருக்குதான்னு பார்க்கணும். இருந்தால் சர்வே ஆகும். க்ளோஸாக இன்கம் ட்ராக் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பணம் பண்ணுறது வந்து நிறைய இங்கிலீஷ் பேசக்கூடாது. அன்றைக்கி லாஸ்ட் டைமில் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு பணம் பத்தாது, மனம் இருக்கணும். இது இது மனம்னாக்கா அந்த தைரியம் இருக்கணும். அந்த 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 உங்கள் பிஹேவியர் தான் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய புத்திசாலித்தனமோ உங்களுடைய டெக்னிக்ஸோ உள்ளே போயிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் மார்க்கெட்டில் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.